கர்த்தருடைய வார்த்தை, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். கர்த்தர் இந்த வார்த்தை எதற்காக சொல்லுகிறார்? உன் சந்ததி, உன் பிள்ளைகள் மேல் அவருடைய ஆவியை வைப்பார். உன் சந்தானத்தின் மேல், உன் பிள்ளைகளின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன் என்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவி அந்த ஏப்ரல் மாதம் 2025 கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அவர்கள் பாதி வயதில் மரிப்பதில்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் பாதி வயதில் மரிப்பதில்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பேசுகிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறார். எங்களுக்குண்டான ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் அவருடைய ஆவியை எங்கள் மேலே வைத்து அவருடைய சித்தத்தை எங்கள் மூலமாக மாத்திரமல்ல, எங்கள் பிள்ளைகள் மூலமாக, எங்கள் பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அதை செய்கிறார். அவருடைய ஆசீர்வாதமான வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, அநேகர் கடிந்து பேசலாம். அது சபைகளிலே கடிந்து பேசுகிறது தவறில்லை. வெளியரங்கமாய் பேசும்போது, மீடியாவில் பேசும்போது அநேகர் இதை கேட்டுக்கொண்டு அநேக துக்கத்தில் காத்திருக்கும் போது, அந்த துக்கத்தின் நேரத்தில் ஒரு ஆறுதல் வார்த்தை தான் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். உன்னை கடிந்து கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பெண்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகியம், என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே, பாத்திரம் வழிந்தோடும் நீச்சலாலம் வேண்டுமே, நேசரன் பின் மகிழ அக்கினி அபிஷேகம். கர்த்தர் அக்கினியின் அபிஷேகத்தினால் நம்மை நிறைத்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நம்முடைய ஆவியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை அருளுகிற தேவனாய் கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வல்லமை வார்த்தைக்கு நன்றி. ஆமென். God bless you. Hallelujah. Have a wonderful day.